கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மலையாளத்தில் ஈக்குன்னு ஒரு படம் வந்துச்சுங்க. சரியான ஹிட்டு படங்க. 5 கோடி பட்ஜெட்டு 50 கோடிக்கு மேலே வசூல் எடுத்துச்சுங்க. அப்படி என்னதான் இந்த படத்தில் இருக்குது வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யாருமே மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு படம்னு கூட கண்டிப்பாக சொல்லாங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹோட்டலில் யாரும் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அது யாரும் நமக்கு காட்டலை. அந்த ஹோட்டலில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதில் ஜேர்னி தான் முக்கியம், ஜேர்னிக்கான டெஸ்டினேஷன் முக்கியம் இல்லைன்னு போட்டிருக்கு. அதாவது பயணம் தான் முக்கியம், பயணத்துக்கான முடிவு முக்கியம் இல்லைன்னு சொல்லி படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே மேலே போனால் நாய் ஃபோட்டோ, சரக்கு, கையில் தம்மோட வாழ் நிற்கிறாரு. அப்படியே கீழே பார்த்தா ஜீப்லேருந்து ஒருத்தர் இறங்கி வந்து மோகன் யாராவது இருக்காங்கன்னு விசாரிக்கிறான். அவனும் 201 நம்பர் ரூமில் இருக்காங்கன்னு சொல்கிறான். அப்படியே ஒரு ரூமை தட்டுறாரு. மேலே இருந்தவர் தான் உள்ளே இருந்து வராரு. அப்படியே ஒரு கூண்டை காமிக்கிறாங்க. அங்கே இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு கூண்டையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அந்த ஆள் என்னங்க நாய் சம்மந்தமாக நிறைய பொருள் வச்சுருக்கீங்கன்னு கேட்க, இந்த ஊரில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவன் நிறைய சொத்துக்களுடனும் நாய்கள் நிறைய வளர்த்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னங்க சொல்கிறீங்க, நாயினாலே எனக்கு குறியச்சன் தான் ஞாபகம் வரான்னு அவரு சொல்கிறாரு. இந்த குறியச்சன் தான் என்னோடய ஃப்ரெண்டுன்னு இவரு சொல்ல, அப்போ உங்களுக்கு நாயோட சாவகாசம் நிறையாவே இருக்குன்னு இவன் சொல்ல, அந்த சமயம் பொட்டிக்குள்ளே இருந்த நாய் குலைக்க பொருளோடு சேர்ந்து அவன் கீழே விழுறான். அப்புறம் மறுபடியும் எழுந்திரிச்சு பொருளெல்லாம் தூக்கிக்கிட்டு குண்டையும் தூக்கிக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டோட மையப்பகுதிக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் வண்டி போகாதுன்னு அவன் சொல்ல, சரி ஓகே இங்கேயே அதை இறக்கி விட்டுடலான்னு சொல்லிட்டு கூண்டுலேருந்து நாயை இறக்கி விட உள்ளேருந்து அது வெளில வர பார்க்க நிறைய நாயான அளவுக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியாத அளவுக்கு இருக்குது. சரிடா தம்பி, நீ காட்டுக்குள்ளே போயிட்டு ஜாலியாக சுதந்திரமாக இருன்னு சொல்லிட்டு அங்கே இறக்கி விட்றாரு. இதே போல் அந்த குறியச்சன் உலகத்தில் உள்ள எல்லா நாட்டுக்கும் போயிட்டு அங்கே உள்ள நாய்கள்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே விட்டுருக்காரு. அதுலேயும் குறிப்பாக மலேசியாவில் போய் எந்த ஒரு கலப்படம் இல்லாத நாய்க்குட்டிகளை வாங்கிட்டு வந்து இந்த காட்டுக்குள்ளே விட்டதாகவும் அந்த நாய்க்குட்டிங்க இன்னும் இந்த காட்டிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அந்த நாய்ங்க எந்த ஒரு கிராஸ் மேட்ச் பண்ணாத நாய்ங்களாகவும் இன்னும் இந்த காட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இப்போது இவங்க கொண்டு வந்து விட்டாங்க பாருங்கள் ஒரு நாய். அந்த நாய் ஜம்முன்னு பாறை மேலே ஏறி நின்று போஸ் கொடுக்குது. அப்படியே கட் பண்ணிங்கன்னா அங்கே மலை மேலே ஒரு ஜீப் வந்து இறங்குது. டாக்டரை டிரைவர் கூட்டிட்டு வந்து இறக்கி விட்றான். அந்த மலை மேலே ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது. அந்த வீட்டில் மலேசியா பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. அங்கே ஒரு ஆள் ஓடி வந்து பெட்டியை வாங்குறான் பாருங்க, அவன் தான் நம்ம ஹீரோவே. அவன் இங்கே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒத்த பாட்டியை மாத சம்பளத்துக்கு இவன் தான் பார்த்துக்கிறான். அந்த சமயம் அந்த இடத்துல நிறைய நாய்ங்க இருக்கும். அப்போ அவன் சொல்கிறான், நான் இருக்கிறதுனால தான் இந்த நாய்ங்க எல்லாமே குலைக்காம இருக்கு, இல்லை நான் குலைச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறான். அப்படியே நம்ம மலேசியா பாட்டியை காட்டுறாங்க. அந்த பாட்டிக்கு நிறைய அட்வைஸை போட்டுட்டு அங்கேருந்து அந்த டாக்டரு கிளம்புறாரு. எனக்கு பீஸை கொடுத்துட்டீங்க, வண்டிக்கு யார் கொடுப்பான்னு அவர் கேட்க, வண்டி எல்லாம் இவ்வளோ தூரம் வராது டாக்டர், ஆல்ரெடி ஃபுல் பேமெண்ட்லாம் பண்ணியாச்சு, அப்புறம் தான் நீங்களே மேலே வந்தீங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல, அங்கேருந்து டாக்டரும் டிரைவரும் கிளம்புறாங்க. இவங்க வரும்போது அந்த குறியச்சனை பற்றி தான் பேசிக்கிட்டே வராங்க. அந்த குறியச்சனுக்கு மொத்தம் 3 பொண்டாட்டியாமா. ஊருக்கு ஒன்று வச்சுருப்பார் போல். அதில் ஒன்று தான் இந்த மலேசியா பாட்டி. அந்த மலேசியா பாட்டிக்கு ஏதோ பிளாக் மேஜிக்லாம் தெரியுமாம்மா. எப்போ குறியச்சன் மலேசியா போயிட்டு இந்த பாட்டியை கூப்பிட்டு வந்தானோ அப்போலேருந்து தான் என்னென்னமோ நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த சமயம் அப்படியே மலை மேலே பார்த்தீங்கன்னா நாய்ங்க சுற்றி தெரியறத நீங்கள் பார்க்கலாம். அப்படியே இங்கே நம்ம ஹீரோ பாட்டிக்கு தேவையான பனி வீட்டெலாம் செஞ்சுட்டு படுக்க தேவையான பொருளெலாம் எடுத்துக்கிட்டு கூரைக்கு மேலே போய் படுத்துக்கிறான். அப்படியே இவன் மேலே போயிட்டு நோட்டு பேனா எடுத்து கதை எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் தான் நெட்வொர்க் எதுவுமே கிடையாதுல்ல. அதனால் அந்த காலத்து பசங்க கதை எழுதுறது ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க. அப்படியே இவன் கீழே போயிட்டு டீ கடையில் பச்சி சாப்பிட்டுக்கிட்டே எங்கேயா இங்கேருந்து கதை புக்கை காணுமேன்னு அவன் கேட்க, இங்கே வரவங்க எல்லாமே அதுக்கு தானே எங்கே வராங்க, இப்போ நீ கூட அதுக்கு தானே இங்கே வந்த, எல்லாத்தையுமே எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு டீ கடைக்காரன் அவன்கிட்ட சொல்ல, அப்படியே விஷயம் ஓகே ஓகே வாங்கிட்டு போட்டோன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி ஹீரோ போஸ்ட் ஆஃபீஸ் பக்கம் போகிறாங்க. அங்கே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தானாமாங்க. ஏதாவது மணி ஆர்டர் வந்திருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் அவன் நைட்லாம் உட்காந்து எழுதின அந்த கதையை மேகசினுக்கு அனுப்ப சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான். அந்த கதையை அந்த பொண்ணு வாங்கி படிச்சுட்டு என்னடா இவ்வளோ கன்றாவே இருக்குது, இதை எப்படி ஊருக்கு அங்கே படிக்கிறாங்கன்னு அவள் கேட்குறா. இதில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பாவுமே இதை வாங்கி படிச்சுட்டு தான் இருக்கிறாம்மா. சரின்னு அவன் வந்த பணத்தில் பாதியை வேறு யாருக்கும் அனுப்ப சொல்லிட்டு வெளியே வரான். வெளியே காரில் ஒருத்தர் வந்து அவங்கிட்ட குறியச்சனை பற்றி கேட்டுட்ருக்கிறான். அவர் கூட ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் யாருன்னா நேவிக்காரராமா. அவரும் குறியச்சனை தேடி தான் வந்திருக்காருங்க. அந்த சமயம் நம்ம ஹீரோ பாட்டியை பார்த்துக்க எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் வரேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்ப பார்க்குறான். அதெல்லாம் இல்லாட தம்பி காரில் ஏறுன்னு சொல்லி அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சமயம் போஸ்ட் மரத்துலேருந்து ஒரு ஆள் பல்பு தூக்கி கல் மேலே போகிற மாதிரி காட்டுறாங்க. எப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலை மேலே யாரோ கொடை பிடிச்சிக்கிட்டு நடக்கிறா போல் காட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது ஏதோ சிக்னல் போலையும் மலேசியா பாட்டை போட்டுருவாங்களோ அப்படின்னு காமிச்சிருப்பாங்க.
நம்ம நேவிக்காரு நம்ம ஹீரோ கிட்ட கொஷின் மேலே கொஷினாக கேட்டுட்ருப்பாரு. யார் நீ, எங்கேருந்து வர, எப்படி நீ இந்த வேலைக்கு ஜாயின் பண்ண, குரியச்சன் பற்றி உனக்கு என்னெல்லாம் தெரியும், லாஸ்ட்டாக நீ அவரை எப்போ பார்த்த, அப்படி இப்படின்னு நிறைய கொஷின் அவர் கேட்டுட்ருப்பாரு. நான்லாம் அவரை பார்க்கலைங்க. ஆனால் அவரை தேடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாருன்னு நம்ம ஹீரோ சொல்கிறோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஒருவேளை குரியச்சனை பற்றி உனக்கு எதுவும் தெரிஞ்சா முதல்ல நீ யார்கிட்ட சொல்லுவ? போலீஸ்கிட்ட சொல்லுவியா, இல்லைன்னா தேடி வந்தாங்களே அவங்கக்கிட்ட சொல்லுவேன்னு அவங்க கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் போலீஸ்கிட்ட தான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து அவங்ககிட்ட விசாரிக்கும் போது அவன் கழுத்தெல்லாம் போட்டு திருகி விசாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குரியச்சனை பற்றி தகவல் சொன்னால் 5 லட்சம் சன்மானம் சரதாகவும் சொல்லியிருக்காங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். குரியச்சனை பற்றி உனக்கு எதாவது தெரிஞ்சால் போலீஸ்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எங்ககிட்டயும் சொல்லுன்னு அவர் சொல்கிறாரு. சரிங்க, தெரிஞ்சால் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஹீரோ கிளம்புறான். அப்படியே போய் அவன் ஃப்ரெண்டு கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு டிரைவர் கூட பேசிக்கிட்டே போகிறான். நம்ம இங்கேருந்து போகும்போது தான் இந்த போஸ்ட்மேனு மேலேருந்து பல்பை தூக்கி கீழே போட்டான் அப்படின்னு டிரைவர்கிட்ட ஹீரோ சொல்கிறான். டிரைவர் அதுக்கு தெரியாமல் கீழே விழுந்து உடஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். கீழே விழுந்தால் புல்லில் தானே விழணும், எப்படி கரெக்டாக கல்லில் போய் அடிக்கும்னு ஹீரோ கேட்குறான். அட, பல்பு கல்லில் விழுந்துக்கலாமாட கேள்வி கேட்பேன்னு திட்டிட்டு அங்கேருந்து டிரைவர் கிளம்புறான். சரின்னு அவன் அங்கேருந்து கிளம்பி போக உச்சாவதுன்னு ஓரமாக ஒதுங்க அங்கே ஒரு ஆள் போகிறத பார்க்குறான். நிமிர்ந்து பார்க்கும்போது அங்கே இருக்கிற ஆள் டக்குன்னு காணா போய்ட்றாரு. எங்கடா அவர்னு ஓடி வந்து பார்க்க அவர் இன்னொரு வழியில் கொடையை பிடிச்சிட்டு போயிட்டுருக்காரு. பதறி போன நம்ம ஆள் அங்கேருந்து கால் தடுக்க தடுமாறி ஓட ஆரம்பிக்கிறான். ஐயையோ, மலேசியா பாட்டியை போட்டாங்க போலன்ட்டு வீட்டுக்கு ஓடி போய் பார்க்குறான். அங்கே போய் பார்த்தா பாட்டியை காணும். பாட்டி பாட்டின்னு கூப்பிட்டு தேடிட்டு இருக்கான். நம்ம பாட்டி கொல்லப்புறத்தில் நாய் 3 குட்டி போட்டிருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா உனக்கு இப்படி மூச்சு வாங்குதுன்னு பாட்டி அவன்கிட்ட கேட்க, இல்லை இந்த பக்கம் ஒரு ஆள் போகிறத பார்த்தேன் அப்படின்னு அவன் சொல்ல, அப்படியா, போனவன் ஃபேஸை நீ பார்த்தியான்னு பாட்டி கேட்க, இல்லை நான் பார்க்கலன்னு இவன் சொல்ல. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நேவிக்காரு அந்த ஆளுக்கு பணத்தை கொடுக்குறாரு. அந்த ஆள் கேட்குறாரு, எதுக்கு நீங்கள் இவ்வளோ பணத்தை கொடுத்து அந்த ஆளை நீங்கள் தேடிட்டுருக்கீங்கன்னு அவன் கேட்க, காரணத்தில் நீ கேட்காத, அதான் பணத்தை வாங்கிட்டியே, சொன்ன வேலையை மட்டும் பாருன்னு இவரும் சொல்ல, டக்குன்னு இவரோட ஃபேஸு மொத்தமாக மாறிடுச்சுங்க. அவன் சொல்கிறான், பணம் தான் நமக்கு முக்கியம், கொடுத்துட்டிங்களே, அவன் கிடைச்சா நான் அவங்க கண்டிப்பாக சொல்கிறேன்னு இவன் சொல்ல, ஏதோ இந்த ஆளுக்கு குறியாச்சும் போல் பழைய பகம் ஏதோ ஒன்று இருந்திருக்கு போல். இந்த ஆள் வேறு யாரும் இல்லைங்க, ரிட்டையர்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் இவர். அப்படியே இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது காரில் பிரேக்கை பிடிக்காமல் போயிடுதுங்க. இந்த வேலையை எந்த பைய பார்த்தோன்னே தெரியல. நேவிக்காரர் அப்படி இப்படி வண்டியை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாரு. ஆனால் வண்டி பள்ளத்துக்கு கீழே போக போக பிரேக்கு பிடிக்காமல் காரணத்தினால வண்டி ரொம்பவே வேகமாக கீழே போகுதுங்க. நம்ம நேவிக்காரு அப்படி இப்படி எப்படியாவது வண்டி நிப்பாட்டணுன்ட்டு படாத பாடு பட்டுருக்காரு. இந்த போலீஸு என்னை எப்படியாவது காப்பாற்றிருங்க சார் சொல்லி கத்திகிட்ருக்காரு. வண்டி ஒரு வழியாக போயிட்டு ஒரு மரத்தில் மோதி நிற்கிதுங்க கீழே. அப்படியே பாட்டி வீட்டை காட்டுறாங்க. பாட்டி விளக்க தூக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கு நைட்டில். பாட்டி எதுக்கு நைட்டில் இப்படி நடக்குதுன்னு நம்ம ஹீரோ பயந்துக்கிட்டு கேட்குறான். அப்போது ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க. அங்கே அந்த ஃபோட்டோவை எப்போ எடுத்தாங்கன்னு அந்த டைமில் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ மரத்து மேலே ஏறி நெருப்பை கட்டிக்கிட்டு தேன் எடுத்துகிட்ருக்காங்க. அந்த சமயம் அங்கே ஒரு கார் ஒன்று வருது. அந்த கார்லேருந்து ஒரு ஆள் இறங்கி பாட்டியை பார்க்குறதுக்காக உள்ளே போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோ யாருங்க அது அப்படின்னு சொல்லி மேலே இருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உள்ளே வந்த அந்த ஆள், எதுக்கு நீ இங்கே இருந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுற, பேசாமல் என் கூட வந்துருன்னு பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் தான் தெரியுது அவன் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம பாட்டியோட பையன்தான். அவன் மலேசியாவில் இருக்கானாமா. அவன் நம்ம ஹீரோ இவ்வளோ நாளாக இவர்கிட்ட தான் காசு வாங்கிட்டு வேலை பார்த்துட்ருக்கான். அதுவே தெரியாமல் நம்ம ஹீரோ முழிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் நம்ம பாட்டியோட பையன் ஒரு முடிவாக கேட்குறான், நீ வரியா இல்லையா, இல்லை இங்கேயே கிடந்து சாகுறியான்னு பாட்டியை பார்த்து கேட்குறான். நீ வேணா வந்த வழியை பார்த்து கிளம்பு, நான் எங்கேயும் வரமாட்டேன், நான் செத்தாலும் இங்கே தான் இருப்பேன், வேறு எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லி பாட்டி அங்கேயிருந்து வெளியே போகுது. சரி, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீ ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்லிவிட்டு பாட்டியோட பையன் அங்கேருந்து ஹீரோ கிட்ட நிறைய சொல்லிவிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அங்கேருந்து அவன் போனதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஆள் பாட்டிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போது நம்ம மலேசியா பாட்டி, என் பையனை பற்றி எனக்கு தெரியும், என்னை கன்வின்ஸ் பண்ண சொல்லி வாங்கிட்ட எவ்வளோ காசு கொடுத்தான்னு பாட்டி கேட்குறாங்க. பெருசாலாம் ஒன்றும் தரல, 3000 கொடுத்தாங்கன்ட்டு நம்ம ஆள் எடுத்து காட்டுறான். அப்படியே பொறுமையாக 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது பாட்டி அவங்க ஃப்ளாஷ்பேக்கை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
அந்த இடத்த பார்த்தீங்கன்னா, மலேசியாவுல உள்ள ஒரு அழகான தீவ தாங்க காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல நாய்ங்க மனுஷங்கள போலவே எல்லா வேலையும் அழகா செய்யுங்க. அந்த சமயம் அந்த நாய ட்ரெயின் பண்ண ஆள் அங்க வராருங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம மலேசியா பாட்டியோட ஹஸ்பண்ட் தான். கூட 2 பேர கூப்பிட்டுட்டு வராரு. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம குரியச்சனும், அப்புறம் நம்ம மோகன் ஃபர்ஸ்ட்டு காமிச்சிருப்பாங்க பாருங்க, அவரும் தான். அப்புறம் அவங்க 2 பேரும் உள்ள வந்து நாய்ங்கள பத்தி பேசிட்டு இருப்பாங்க. நாய்ங்கள பத்தி நெறைய விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வெளில வரும்போது, நாய்ங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி, அங்க இருந்த நாய்ங்கள் எல்லாத்தையும் நம்ம குறி ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாரு. அங்க பாருங்க, மனுஷன போலவே எம்மோ அழகா மீன தூக்கிட்டு வருது பாருங்க நாய். அப்போ மலேசியா பாட்டியோட புருஷன் அந்த கேமரா வச்சு என் பொண்டாட்டிய கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்க முடியுமான்னு கேட்குறான். அப்போ குறியச்சன் தான் பொண்டாட்டிக்காக வாங்கி வச்ச ட்ரெஸ்ஸை பாட்டிக்கு போட்டுவிட்டு ஃபோட்டோ எடுக்குறான். அப்புறம் நைட் ஆயிடுச்சுங்க. நம்ம பாட்டி எல்லாருக்கும் சமைச்சு குடுத்துட்டு, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அவரோட ஹஸ்பண்ட பத்தி அவங்க 2 பேர்கிட்டயும் ஏதோ ஒண்ணு கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு போயிட்டாங்க. அப்புறம் எல்லாம் தூங்குனோனே காலைல விடிஞ்சதுக்கப்புறம், குறியச்சனும், மோகனும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க கூட நம்ம பாட்டியோட ஹஸ்பண்டும் கிளம்புறாரு. அப்போ பாட்டி கேட்குறாங்க, "நேத்தி தாங்க வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறீங்களேன்னு" கேட்க, "நான் இருந்து இங்க என்ன பண்ண போறேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம பாட்டி ரொம்ப ஏக்கத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மோகனும், குறியச்சனும் மட்டும் வராங்க. எங்கடா கூட போன ஹஸ்பண்ட காணோன்ட்டு நம்ம பாட்டி பதறி போய் நிற்கிறாங்க. அந்த நாய்ங்க அவங்கள உள்ளே போய் விடல. அந்த அளவுக்கு நம்ம ஆளு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு. இதில என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம பாட்டியையும் அந்த நாய்ங்க வெளில விடல. அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு. அந்த சமயம் அதில ஒரு நாய் நம்ம பாட்டியோட கால கடிச்சிருது. கடிச்சது மட்டும் இல்லாம ஒரு கிக்க விடும் பாருங்க, ஜாக்கி சான் போல. ஐயோ! வேற மாரி. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவ்வளோ நாளு அந்த ஆளு ட்ரெயின் பண்ணது பாட்டிய அவன தவிர எந்த பார்க்கக்கூடாதுன்ட்டும், அந்த பாட்டி வெளில வரக்கூடாதுன்னு தான். இவங்க 2 பேரும் எதுக்குங்க வந்தாங்கன்னா, அந்த பாட்டியோட புருஷன் செத்துட்டான்னு சொல்ல தான் வந்திருப்பாங்க. அப்போது நம்ம மோகனு நம்மளால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுன்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஆனால் குறியச்சன் ரொம்ப நாளாக அதே இடத்துல வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எவ்வளோ நாளாக இவனும் சாப்பிடலை, உள்ளே இருந்த பாட்டியும் சாப்பிடாம மயங்கி உள்ளே கிடக்காங்க. அப்புறம் இந்த இராணுவ பட நாய்களை என்னதான் பண்ணுறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்த நம்ம குறியச்சன் எந்த நாய்களுக்காக இவ்வளோ தூரம் வந்தானோ அந்த நாய்ங்களையே அவனோட கன் எடுத்து சுட்டுறாங்க. கன் எடுத்து நாய்ங்களை சுட்டதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருந்த பாட்டியையும் ஒரு வழியாக காப்பாற்றிடுவாங்க. பாட்டியை காப்பாற்றினதுக்கப்புறம் சுட்ட நாய்ங்க எல்லாத்தையும் குழி தோண்டி அவனே புதைக்கிறாங்க. நாய்ங்க எல்லாத்தையும் புதைச்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து கண்ணை தூக்கி கோவத்தில் ஆற்றுல விட்டுஞ்சிடுறாங்க. அந்த சமயம் ஒரு டைலாக் சொல்கிறான், "நீ இவ்வளோ நாளாக சிறையில் இருந்திருக்கிற, இந்த நாய்ங்க தான் உனக்கு காவலாளிக" அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து குறியச்சன் கிளம்பலான்னு நினைக்கும் போது அந்த பாட்டியை பற்றி கொஞ்சம் யோசிப்பாங்க. யாரும் இல்லாமல் எப்படி இந்த மலேசியா பாட்டி அங்கே விட்டுட்டு போகிறதுன்னு யோசிச்சு குறியச்சன் தான் கூடவே மலேசியா பாட்டியும் கூட்டிகிட்டு அங்கேருந்து ஊருக்கு வந்துடுவாங்க.